டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அண்ட் டிஆர்பி டெட்டு நம்ம தமிழ்நாட்டில் நடத்துகிற கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தமிழ் எலிஜிபிள் இம்பார்ட்டன்ட். பிகினர்ஸ் இப்போ படிக்கிற பிகினர்ஸ் தமிழ் எப்படி ஒன்வேர்டு படிக்கலாம், எப்படி ஒன்வேர்ட்ஸு நம்ம அந்த லெசன்லேருந்து கலெக்ட் பண்ணலாம், அதில் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இயல் 1 10th புக்கில் இயல் 1 அன்னை மொழியேன்னு ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கலாம் சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவர், அதை ரீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாடலை ரீட் பண்ணணும். அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கண்ணியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னும் பாப்பதே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே, முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. செப்பரிய நின் பெருமை செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலை வேறொரு புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூட செந்தாமரை தேனை குடித்து சிறங்கார்ந்த அந்தும்பி பாடும் அதும்போல யாம்பூடி முந்துச்சோ யாண்டும் முழங்க தனித்தமிழே. இந்த பாடலை அன்னை மொழியே பாடலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு என்னும் நூலில் இந்த பாடல்கள் இருக்குது. இதோட பாடலின் பொருள் அன்னை மொழியே, மொழியை பற்றி அவர் சொல்கிறாரு. அன்னை மொழியே அழகு நிறைந்தது செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டடத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெருமைக்குரியவளே. எதோட பெருமைக்குரியவள்? திருக்குறளோட பெருமைக்குரியவள், பாண்டிய மன்னனின் மகள், 8 தொகை 15 கீழ்கணக்கு நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கியலும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம். இதை மொழியை பற்றி இதில் எப்படி விவரிக்கிறாரு, இதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. பாண்டிய மன்னனின் மகளை திருக்குறளின் பாண்டிய மன்னனோட மகள், திருக்குறளின் பெருமைக்குரியவள், 10 பாட்டு 8 தொகை 15 கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே. நிலைத்த சிலப்பதிகாரம் அழகான மணிமேகலை. அழகானது எது? அந்த மொழியில் அவர் எடுத்துரைத்ததில் அழகானது எந்த நூல்? மணிமேகலை. நிலைத்தது எது? சிலப்பதிகாரம். செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே, சொல்லுதற்குரிய நின் பெருமைத்தனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு தான் விரித்துரைக்கும், பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையை வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் பற்றுணர்வை எழுப்புகின்றன. என் தனித்தமிழே வேண்டானது செந்தாமரை, என் தனித்தமிழே பண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நம்ம மொழியை பற்றி இப்படி அழகாக எடுத்துரைக்கிறார். ஒரு பாக்ஸில் இருக்குது பாருங்கள், சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இதை எழுதியவர் யார், சொன்னவர் யாருன்னா சச்சிதானந்தன். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். சச்சிதானந்தன் எழுதியவர். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் வாழ்த்து முந்துச்சம் வேண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன. தேன்மொழி தமிழ்ச்சட்டு இதழ்களின் வாயிலாக இவர் 2 இதழை நடத்தியிருக்காரு. அந்த இதழ் பேர் தேன்மொழி தமிழ்ச்சிட்டு. 2 இதழ் பேர் என்ன? தேன்மொழி தமிழ்ச்சிட்டு. இந்த இதழ்கள் மூலம் தான் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் எனும் இயற்பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். இவர் இவருடைய இயற்பெயர் என்ன? பரப்பியவர் துரைமாணிக்கம். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை தேன்மொழி தமிழ்ச்சிட்டு என்று 2 இதழை நடத்தியிருக்காரு. அந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வு அவருடைய இயற்பெயர் கேட்டால் துரைமாணிக்கம்.
இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, எண்சுவை என்பது, மகப்புகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக. இவரோட திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழின் கருவூலமாய் அமைந்துள்ளது எது என்று கேட்டால் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இதில் எப்படி ஒன் வேர்ட்ஸ் எடுப்பாங்கன்னா, எந்த தொகுப்பில் இருந்து இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்குன்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு. இந்த தொகுப்பு கனிச்சாறு. இவர் 2 இதழ்கள் நடத்தினார். அந்த இதழ்கள் பேர் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு. அந்த இதழ்கள் மூலமாக தான் உலகெங்கும் தமிழ் உணர்வை அவர் பரப்பினார். இவருடைய இயற்பெயர் எதுன்னு கேட்டால் துரைமாணிக்கம். இவர் எழுதிய நூல்கள் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, எண்சுவை என்பது, மகப்புகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது எதுன்னு கேட்டால் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. அப்புறம் இதெல்லாம் மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு கற்பவை கச்சப்பின் அந்த பாக்ஸில் ஏதாவது ஒன்வேர்டு இருக்கும், அதையும் ரீட் பண்ணணும். நச்சினை நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒற்று பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கச்சறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறம் வென்று இத்திரத்தை 8. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பாடலை 8 தொகை நூல்கள்: நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, மொத்தம் 8 தொகை நூல்கள் கொடுத்துருக்காங்க. இப்படி பொறுமையாக 1 டைம் 2 டைம் நல்லா ரீட் பண்ணி அதை நல்லா அந்த நூல்களெல்லாம் மக்கப் பண்ணிவிட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு 1 டைம் ரீட் பண்ணால் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, finish.